காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்னப்பா தம்பி, காலங்காத்தால இவ்வளவு சோகமா இருக்கீங்க? உனக்கு தாண்டா இது காலங்கத்தால, எங்களுக்கு மதியானம்டா வெட்டி பயல. நீங்க தான் ஊர் விட்டு ஊர் வந்து நல்லா பிடிக்கிறீங்க, அப்புறம் என்ன சோகம்? அது ஒண்ணும் இல்லைண்ணே, ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம்ட்டு பிசினஸ் லோன் கேட்டு பேங்க்கு போனேனே. அங்க போனா அவங்க நிறைய டாக்குமெண்ட் அது இதுன்னு சொல்லி நிறைய கேட்குறாங்கண்ணே. 6 மாசம்னா அம்மன் கோயில கூழ் ஊத்துறதும் பேங்க்னா அவங்க கேட்கறதும் சகஜம் தானப்பா. என்னப்பா நீ? அது வந்துண்ணே, எல்லா ஆவணங்களும் அவங்க கேட்டாலும் கொடுத்தும் கூட பிரயோஜனம் இல்லைண்ணே. என்னன்னா அதுல இருக்க முகவரியெல்லாம் மாத்தணுங்கிறாங்க. இப்ப இருக்கிற வீட்டு அட்ரஸா எல்லாத்துலையும் மாத்திட்டு வான்னு சொல்றாங்கண்ணே. வேற என்ன, பேங்க்ல சொன்ன மாதிரி எல்லா ஆவணத்துலையுமே நான் அட்ரஸை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டேனே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருமே ஒன்று சொன்னது மாதிரி ஆதார் கார்டில் அட்ரஸை மாத்தினாத்தே மற்ற ஆவணத்துலலாம் அட்ரஸ் மாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்கண்ணே. கவலைப்பட்டுருக்க, இதெல்லாம் சப்பமேட்டு சால்ட் வாட்டர்ப்பா. இப்போ நீ ஊர் விட்டு ஊர் வந்த, இப்போ கேஸ் நீ வாங்கிட்டு இருக்கல, அந்த கேஸ்குள்ள யார் அட்ரஸ் தானே போட்டிருக்கு, இப்போ இருக்கிற அட்ரஸ் தானே போட்டிருக்கு. அதுதான் உனக்கு ஆதாரம். அதை எடுத்துட்டு போய் ஆதார் கார்டில் அட்ரஸ் மாத்துற இடத்துல அந்த ஆதாரத்தை கொடுத்து இப்போ இருக்கிற அட்ரஸை மாத்திக்க. அப்புறம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்ரஸ் மாத்திர ஆதார் கார்டை வச்சு மற்ற ஆவணத்துல எல்லாம் உன் அட்ரஸை மாத்திக்க. அவ்வளவுதான். அண்ணே, நான் இப்பயே போய் அட்ரஸ் எல்லாம் மாத்தி தந்துடுறேனே. இப்ப எங்கப்பா வர்ற? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா.